ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு புது கதை தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிஸ்ஸஸ் வெல்ட்ரிப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆதரவு என்றைக்குமே எனக்கு தேவை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். என் பேர் பிரபு. நான் ஒரு எலக்ட்ரிஷியனாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னோடய வாழ்க்கையில் நான் சில அனுபவங்களை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னோட அம்மா ஒரு வீட்டு வேலை பார்த்து தான் என்னை வளர்த்தாங்க. ரொம்ப ஒரு கஷ்டப்படுற நிலமையில தான் இருந்தோம். அப்பா ஒரு அதிகமாக மது அருந்துவார். நான் ஸ்கூல் படிக்கிற நேரத்துலலாம் அதிகமாக மது அருந்துவார். அவரும் ஒரு எலக்ட்ரிஷியனாக தான் இருந்தார். டெய்லி அவர் மது அருந்தாமல் வந்ததே கிடையாது. அந்த மாதிரி தான் என் வாழ்க்கை போணுச்சு. நான் ஒரு 10th படிச்சுக்கிட்டு இருக்கப்போ அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். அதுக்கப்புறம் எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப ஒரு பக்கபலமாக இருந்தவர்னா என் அம்மாவோட அண்ணன் தான். என் மாமா இல்லைன்னா நாங்கள் இந்த அளவுக்கு கூட வந்திருக்க முடியாது. அவர் தான் அப்பா கொஞ்சம் கடன் வாங்கி வச்சுட்டும் போயிருந்தார். அதை கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது அவர் தான். அந்த நேரத்தில் எங்கள் சொந்தக்காரங்க யாருமே எங்களுக்கு உதவிக்கு வரமாட்டேன்ட்டாங்க. ஆனால் மாமா தான் நான் உனக்கு இருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட பணத்தை அவர் தான் கொடுத்தாரு. அது மூலயமா எங்கள் அப்பாவோட அந்த கடன்காரவங்கெல்லாம் எங்களை டார்ச்சர் பண்ணுறதுலேருந்து கொஞ்சம் கம்மியானுச்சு. அதுக்கப்புறம் அம்மா வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. ஒரு வீட்டு வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. ஏன்னா அடுத்தவங்க உதவியே நம்ம நம்பி இருக்க முடியாதுல்ல. இன்றைக்கி நம்ம பிள்ளைங்களை வளர்க்கணுன்னா ஒரு பையனையும் பொண்ணையும் வளர்க்குறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. நான் 10வது படித்து முடிச்சிருந்தேன். இருந்தாலும் என்னால் அப்போதைக்கு வேலைக்கு போக முடியாது. ஒரு 11வது நீ கண்டிப்பாக படி, உனக்கு ஓரளவு வெளி உலகம் தெரியும் அப்படிங்கிறதுக்காக எங்கள் அம்மா வேலைக்கு போனாங்க. அது வரைக்கும் எந்த வேலைக்குமே போகாமல் இருந்தவங்க வீட்டு வேலைக்கு, அப்புறம் கம்பெனிக்கெல்லாம் வேலைக்கு, க்ளீன் பண்ணுற வேலைக்கு அந்த மாதிரியெல்லாம் போனாங்க. அவங்களுக்கு ஒரு 6000 மாத சம்பளத்தை வச்சு குடும்பத்தை ரன் பண்ணாங்க. என் தங்கச்சியும் ஒரு பள்ளி பருவத்தை படிச்சுக்கிட்டு இருந்தா. எங்கள் 2 பேரையும் வளர்க்குறதுக்கு ஒரு 3-4 வருஷம் அவங்க ரொம்ப ஓயாமல் உழைச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் நான் 12ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு கல்லூரியில் போய் சேர்ந்தேன். இருந்தாலும் எனக்கு படிக்கிறதுக்கு ஒரு பிடிக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, அம்மா அந்த படுற கஷ்டம், அவங்க நைட்டில் ரொம்ப கால் வலிக்குது, கால்லாம் வீங்கியிருக்கும் அம்மாவுக்கு. அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப மனசு வலியாக இருக்கும். நான் படிக்கலாம்னு நினைக்கிறப்போ கூட அம்மா அந்த வழியில் அவங்க கஷ்டப்படுறத பார்க்குறப்போ நம்ம படிக்கிறோம் பண்ணுறோம், ஆனால் அம்மா நம்ம நல்லா பார்த்துக்க முடியலையே நம்மளால் அப்படிங்கிறது என் மனசுக்குள்ளே ஒரு ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருந்துச்சு. அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். என்ன அப்படின்னா, இப்போதைக்கு நம்ம ஒரு வேலைக்கு போவோம், அதுக்கப்புறம் படிப்பை நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது என் மனதுக்கு தோணுச்சு. ஏன்னா 3 வருஷம் இன்னும் படிக்கணும்னா கண்டிப்பாக நம்ம அம்மாவில் அந்த அளவுக்கு கஷ்டத்தை தாங்கிட்டு அவங்க நம்மக்கிட்ட இருந்தாலும் நம்ம தான் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு பக்குவம் எனக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது என் மனதுக்குள்ள ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு. அதுக்காக எனக்கு தெரிஞ்சவங்க, எங்கள் தெருவில் தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் எங்கள் சித்தப்பா அவங்ககிட்டலாம் போயிட்டு கேட்டேன். அவங்க உனக்கு என்னடா இப்போ வேலை தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் என்னை அலட்சியப்படுத்தினாங்க. ஆனால் எனக்கு ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்தாகணும், நம்ம அம்மாவுக்கு ஏதாச்சும் நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. அதனால் எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ஃப்ரெண்டு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. அவன் தான் எனக்கு எல்லாமே ஒரு சில நேரங்களில் நான் ரொம்ப கஷ்டப்படுற நேரத்தில் ஆறுதல் சொல்லுவான். அவங்க அப்பா ஒரு எலக்ட்ரிஷியன் கடை வச்சுருந்தாங்க. அவங்கக்கிட்ட சரி கேட்டு பார்ப்போம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் கொஞ்சம் பைக்கெலாம் கொஞ்சம் ரிப்பேர் பார்ப்பேன். அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பண்ண தெரியுங்கிறதுனால நம்ம கேட்டு பார்ப்போம், பைக்கெலாம் பஞ்சர் போட தெரியுங்கிறதுனால கேட்டு பார்ப்போன்னு தோணுச்சு. சரின்னு அவங்க வீட்டுக்கு போனேன். போனதுக்கப்புறம் வாடா உள்ளார, என்ன எப்படி இருக்கிற, அம்மாலாம் எப்படி இருக்காங்க என்னென்னு கேட்டால், நல்லா இருக்காங்கடா, காலேஜெலாம் எப்படி போகுதுன்னு நான் கேட்டுட்டு இருந்தேன். அதை பற்றி தான் பேசணும், அப்பா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்பா இப்போ தான் கடைக்கு போயிருக்காங்க, வந்துடுவாங்க ஒரு 1/2 மணி நேரத்தில் உட்காரு அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்தாங்க. எப்படிடா இருக்கேன், நல்லா இருக்கியா அப்படின்னு, அம்மாலாம் எப்படி இருக்காங்க, தங்கச்சிலாம் எப்படி இருக்காங்க எல்லாம் கேட்டாங்க. நல்லா இருக்காங்கப்பா, அவங்கக்கிட்ட ஒரு ஹெல்ப்பு கேட்கணும்ப்பா, முடிஞ்சால் செய்வீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, என்ன உதவி தம்பி சொல்லு, நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்சால் கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஒன்றும் இல்லைப்பா, உங்கள் கடையில் ஏதாச்சும் வேலை இருந்தால் எனக்கு கொடுங்கப்பா, ஏன்னா நான் ரொம்ப இப்போ வீட்டு ரொம்ப கஷ்டப்படுற நிலமையில இருக்குது, அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதை என்னால் பார்க்க முடியல, எனக்கு இப்போ படிப்பை விட எனக்கு வேலைங்கிறது தான் ஒரு முக்கியமாக தோணுதுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு அவர்
நீ போயிட்டு நாளைக்கு காலையில் வா, நான் என்னென்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிவிட்டு நானும் குழப்பத்தோடையே வீட்டுக்கு வந்தேன், என்ன சொல்ல போகிறாருன்ட்டு. நான் அம்மா கிட்டே இதை பற்றிலாம் ஒன்றுமே சொல்லலை, ஏன்னா அம்மா வந்து மனசு கஷ்டப்படுவாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் எப்போ வரும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் காலையில் ஒரு 9 மணிக்கெல்லாம் அவங்க வீட்டுக்கு போனேன். அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். வெயிட் பண்ணுப்பா, நான் வரேன் அப்படின்னு சொன்னார். சரின்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து அவர் ஒரு விஷயம் சொன்னார், நான் வேலை உனக்கு கொடுக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் அதை நீ நிறைய கற்றுக்கிட்டால் மட்டும்தான் அந்த தொழிலில் வந்து நீ வந்து முன்னேற முடியும், இல்லாட்டா வந்து உனக்கு கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அந்த தொழிலில் உள்ள இதெல்லாம் விஷயங்கள்லாம் சொன்னார். நான் எவ்வளோ இதாக இருந்தாலும் கற்றுக்கிறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச எஃபெக்டை நான் போடுறேன் அப்பா அப்படின்னு சொன்னான். சரிப்பா, நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளையிலேருந்து வேலைக்கு வா, நாளைக்கு 3ஆம் தேதி தான், நாளையிலேருந்து வேலைக்கு நீ வா, நான் உனக்கு சம்பளம் வந்து முடிஞ்ச அளவுக்கு வர்றதுல ஏதோ கொஞ்சம் தரேன் என்னால் முடிஞ்சதை அப்படின்னு சொன்னார். ரொம்ப அதிகமாகலாம் என்னால் கொடுக்க முடியாதுப்பா, என் கடைக்கு தகுந்த மாதிரி என்ன வியாபாரம் போதோ அதுக்கேற்ற மாதிரி தான் எனக்கு டே சம்பளம் தான் உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். அதுக்கப்புறம் அம்மா கிட்ட இந்த விஷயத்தை எப்படி சொல்கிறதுன்ட்டு எனக்கு ரொம்ப மனசில் ஒரு நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு என் வாழ்க்கையிலங்கிறத நான் அடுத்து வரக்கூடிய பகுதியில் உங்ககிட்ட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.